இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை சுமந்தார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி எப்படி நடந்தது. அதாவது தேவன் இந்த பூலோகத்தில் பிறந்து இவ்வளவாய் பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட காரியம் ஒவ்வொன்றுமே தேவன் இந்த உலகத்தில் பிறந்து தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி முடிந்தது. அப்படித்தான் ஏசாயா சொல்லியிருக்கிறார், தேவன் இந்த உலகத்தில் எங்களுடைய பலவீனங்களையும் நோய்களையும் அவர் சுமப்பார் என்று. உண்மையில் அவர் எங்களுடைய நோய்களையும் பலவீனங்களையும் சுமந்து கொண்டார். சிலுவை பரியந்தம் எங்களுடைய பாவங்களை சுமந்து எங்களுக்காக மரித்து இரத்தம் சிந்தி 3ஆம் நாள் எங்களுக்காக உயிரோடு எழும்பி வந்த தேவன் எங்களுடைய பலவீனங்களையும் நோய்களையும் அவர் சுமந்து கொண்டார். நாங்கள் பலவீனமாக இருப்பதையோ அல்லது நோய்வாய்ப்பட்டு இருப்பதையோ தேவன் விரும்புகிறவர் அல்ல. வேதாகமத்தில் அப்படிப்பட்ட எல்லா நபர்களுக்குமே தேவன் சுகம் அளிக்கிறார். உண்மையில் நாங்கள் விசுவாசித்து தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுடைய பலவீனங்கள் எங்களுடைய நோய்களை தேவன் நீக்கி போடுவார். வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளாலே அவர் எங்களை குணப்படுத்தினார் என்று. உண்மையில் தேவனுடைய தழும்புகளாலே நாங்கள் குணமடைகிறோம். அது மாத்திரமல்ல, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை என்று சொல்லியும் நாங்கள் பார்க்கிறோம். ஆகையால் தேவன் விடுதலையாக்கினால் அது மெய்யான விடுதலை. வியாதியாக இருந்தாலும் சரி, என்ன பலவீனமாக இருந்தாலும் சரி, தேவன் விடுதலையாக்கும் போது அது மெய்யான விடுதலையாக இருக்கும். ஆகையால் எங்களுடைய வியாதிகளையும் பலவீனங்களையும் தேவன் சுமந்து தீர்த்து விட்டார். இனிமேல் நாங்கள் சுமக்க தேவையில்லை. ஆகையால் வியாதிகள் பலவீனங்களை தேவனிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது தேவன் அவற்றை எடுத்து போட வல்லமையுடையவராக இருக்கிறார்.